மட்டக்களப்பு மாவட்டத்தில் தமிழரசுக் கட்சியில் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் அவர்களை ஆதரித்து மாபெரும் பிரச்சாரக் கூட்டம் ஞாயிற்றுக்கிழமை துறைநிலாவணை பொது விளையாட்டு மைதானத்தில் வட்டார கிளையின் தலைவர் தானா கணேசமூர்த்தி தலைமையில் இடம்பெற்றது. இந்நிகழ்வினை தமிழரசுக் கட்சியின் பிரதேச சபை தேர்தலுக்கான வேட்பாளர் மோனா தேவரட்னம் தொகுத்து வழங்கியமை குறிப்பிடத்தக்கது. அந்த பிரச்சனையை வைத்துக் கொண்டு அரசியல் செய்து பலர் இருக்கிறார்கள். அதிலே செய்யக்கூடிய விஷயங்கள் செய்ய முடியுமா, செய்ய முடியாதா, செய்யலாம்னா எப்படி செய்யறது, செய்யறதுக்கு என்னென்ன செய்ய வரும், இந்த விடயங்களை அவங்களுடன் பேசி உண்மையை சொல்லி முன்னெடுக்க வரும். ஆனா கடந்த ஆண்டு என்ன நடந்தது? சாதாரணமான ஒருவர், நாளைக்கு எங்களுடைய இந்த மனோகரன் சார் இருக்கிறார், மனோகரன் சார் நாளைக்கு ஜனாதிபதி அவருக்கு ஒரு கடிதம் முன்னெடுக்கிறார். மனோகரன் சாருக்கும் பதில் வருது, நீங்கள் தந்த கோரிக்கை எனக்கு கிடைக்கப்பட்டது, இது தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவருக்கு ஒரு பதில் வருது. அந்த அப்படியான வந்த ஒரு பதிலை வைத்துக் கொண்டு இந்த கிராமத்தில் இருக்கிற இளைஞர்களை பல பொய்களை சொல்லி ஏமாற்றப்பட்டார்கள். இதான் நடந்தது. இன்று வாரார்கள் சுயேட்சை குழு, இன்று சுயேட்சை குழு வாரார்கள், வாக்களை பிரிக்கிறது. எங்களுடைய மக்கள் இம்முறை மிக தெளிவாக இருக்க வேண்டும். யாரை தெரிவு செய்ய வேண்டும் என்று நீங்கள் ஏற்கனவே தீர்மானம் எடுத்து விட்டீர்கள். நீங்க ஏற்கனவே முடிவெடுத்த வகையாக பல வெளிநாடு என்ஜிஓக்கள், அதாவது அரசு சார்பற்ற நிறுவனங்களில் வேலை செய்து பல நிதியை கொண்டு வந்து வரக்கூடிய கட்சியில் இந்த முறை வேட்பாளர் களமிறக்கப்படும். கட்சியை பொறுத்தளவுல நீ பொருத்தமானவர்களை நாங்கள் இந்த முறை களமிறக்கி இருக்கிறோம். மக்கள் விரும்பி வாக்களிக்கக்கூடிய வகையானவர்களை நாங்கள் களமிறக்கி இருக்கிறோம். ஏனென்றால் 2015ஆம் ஆண்டிலிருந்து 20ஆம் ஆண்டு வரைக்கும் எங்கட கட்சியில இருந்து அதிருப்தியில தான் மக்கள் பல கட்சியில் வாக்களித்தார். அதுல மாற்று கருத்தும் இல்லை. 2015ஆம் ஆண்டிலிருந்து 20ஆம் ஆண்டு வரைக்கும் நல்லாட்சி காலப்பகுதியிலே பல விடயங்களை செய்வதற்கான வாய்ப்பு இருந்தது. அந்த விடயங்களிலே எங்களுடைய மக்கள் இணக்கரசியல் செய்து எங்களுடைய மக்களுக்கு எங்களுடைய இருந்த சில தலைவர்கள் செய்த வேலை திட்டங்களிலே திருப்தி இல்லாதபடியினால் தான் மக்கள் வேறு சின்னங்களுக்கு வாக்களித்தார்கள். நாங்கள் இப்ப அபிவிருத்தி திட்டங்கள் செய்தது எதிர்கட்சியில இருந்து கோட்டாபே ராஜபக்ச போல ஒரு இனவாத அரசாங்கத்தின் காலப்பகுதியிலே தான் நாங்கள் அபிவிருத்தி செய்திருக்கிறோம். ரணில் விக்ரமசிங்கனுடைய ஆட்சியிலே அவருடைய 2 காலிலே மடியிலே, ஒரு காலிலே புள்ளையாலே, ஒரு காலிலே வியாழேந்திரே வைத்திருக்கக்குள்ளதான் ரணில் விக்ரமசிங்கோட கையில இருந்து நாங்கள் அபிவிருத்தியை படைச்செடுத்தினாங்க. அவங்க 2 பேரும் மடியில் கேட்கல. எங்களுக்கு ஒரு சார்பான ஒரு அரசாங்கம் வருமா இருந்தால் எந்த அளவு விடயங்களை நாங்கள் செய்து கொள்ளலாம் என்று எங்களுடைய மக்கள் சற்று சிந்திக்க வேண்டும். நான் இந்த சொல்ற விடயங்கள் எல்லாம் ஒரு எதிர்கட்சியிலே இருந்து அதிகாரம் இல்லாத நிலையிலே இருந்து அரசாங்கத்துடைய தவறுகளை சுட்டிக்காட்டி அரசாங்கம் எங்களுடைய மக்களுக்கு எதிராக செய்யும் கொடுமைகளுக்கு எதிராக குரல் கொடுத்து நாட்டினுடைய ஜனாதிபதிக்கு எதிராக பல போராட்டங்களை நடத்தித்தான் நாங்கள் இந்த அபிவிருத்தி திட்டங்களை செய்திருக்கிறோம். அதுவே ஒரு இணக்க அரசியல், தமிழ் மக்கள் பேரம் பேசும் சக்தியா இருக்கக்கூடிய ஒரு காலப்பகுதியிலே எங்களுடைய மக்களுடைய கரங்களை பலப்படுத்தினால் அவ்வாறான ஒரு காலப்பகுதியை நாங்கள் உருவாக்கிக் கொள்ளலாம். அப்படியான ஒரு காலப்பகுதியில் எத்தனை மடங்கு வேலை திட்டங்களை நாங்கள் செய்யலாம். இந்த கிராமத்திலேயும் கூட பல தேவைகளை பற்றி சொல்லப்பட்டது. மட்டக்களப்பு அது நடைபெற இல்லை, துறைநிலாவணை செய்யலைன்னா புள்ளியான் சொல்லலாம், நான் சுகாதார அமைச்சர் இல்லதானே, நான் எப்படி செய்வது? வீதி அபிவிருத்தி ராஜாங்கத்தில் இருந்த காலப்பகுதியிலே ஒரு வீதியை அபிவிருத்தி செய்ய முடியாமல் போய்விட்டது என்று சொன்னால் இனி அவர் ஜனாதிபதியா வந்தால் மட்டும்தான் சொல்லலாம், செய்யலாம் என்று சொல்லித்தான் சொல்லுவார். அப்ப அவருடைய கதைகள் எல்லாம் இங்கே தேவைப்படும். ஆனால் அந்த ஐயாவுக்கு ஒரு வாக்குறுதியாவே கொடுத்த அந்த மீனவர் சங்கத்தினுடைய உறுப்பினர்கள் நிச்சயமாக நான் பாராளுமன்ற தெரிவாக அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் நாங்கள் பாராளுமன்ற தெரிவான பிறகு நிச்சயமாக அடுத்த தேர்தலுக்கு போது அந்த வீதியை நாங்கள் செய்து கொடுக்கிறோம். அதுல எந்த மாற்றமும் இல்லை. அடுத்த தேர்தல் இப்ப ஜனவரி 26ஆம் தேதி உள்ளூராட்சி மன்ற தேர்தல் வருது. அதுக்கு முதல் செய்யலாமா தெரியாது. ஆனால் நிச்சயமாக நான் செய்திருவேன். அது எந்த மாற்றமும் இல்லை. மீனவர் சங்கத்துக்கு தேவை ஒரு கட்டிடத்தை பற்றி நாங்கள் பேசுகிறோம். மீனவருக்கு தேவை ஒரு கட்டிடம்.